ராமருடைய திருத்தந்தையார் தசரதர், அவருக்கும் அப்பா அஜன், இந்த மன்னர்கள் ஆண்ட காலகட்டத்தில் தான் அதே சமயத்தில் ஜமதக்னின்னு ஒரு ரிஷி இருந்தார். அதே சமயத்தில் மாகேஸ்வருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மாகேஸ்வர், இந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்லாம் கூட அங்கே பண்ணான். அது வந்து நர்மதா நதிக்கரையில் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இடம். ரொம்ப அழகான ஊர். அந்த ஊரில் தான் மகேஸ்வரி சில்க்குன்னு தயார் பண்ணுவா. அந்த ஊரில் இருந்த ராஜாக்களுக்கு ஹைஹயாள்னு பேர். அந்த ஹைஹய வம்சத்தில் வந்த ஒரு மன்னனுக்குத்தான் கார்த்தவீரியார்ஜுனன்னு பேர். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் ராஜாவா இருந்த காலகட்டத்தில் தான் ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு சென்று பசுவை தான் அபகரிக்க வேண்டும் நினைச்சு இவா 2 பேருக்கும் சண்டை மூண்டு ஜமதக்னி இறந்து விட்டு பரசுராமருக்கு ஒரு கோபம் வருது. இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரியன் இருக்கலாமா? க்ஷத்ரியன் பொதுமக்களை பாதுகாக்க ஏற்பட்ட க்ஷத்ரியன் தானே, இந்த மாதிரி தௌர்குண்யத்தோடு இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், கையில் ஒரு பரசுவை வச்சுருக்கார். அவனோட போய் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணி, இந்த மாதிரி யாராவது க்ஷத்ரியர்கள், அதாவது வந்து பொதுமக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்கள் இருக்காளான்னு பார்த்து இவரே அவர்களோடு சண்டையிட்டு திரிசப்துவ கிருத்வ க்ஷிதிம்னு தேசிகன் எடுக்கிறார். நிறைய ஒரு டைனஸ்டிஸோட சண்டை வருது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பரசுராமர், அவர் அப்பா ஜமதக்னி, கார்த்தவீரியார்ஜுனன், அஜன், தசரதன், ராமர், இவாள்லாம் ஒரே ஒரு டைம் பீரியட்ல இருந்தவா. அப்போது ராமனுடைய திருத்தந்தையாரோ க்ஷத்ரியர்களாக இருந்தார்கள், நல்ல க்ஷத்ரியர்களாக இருந்தார்கள், பொதுமக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய க்ஷத்ரியர்களாக இருந்தார்கள், வீரத்தோடு இருக்கக்கூடிய க்ஷத்ரியாளாக இருந்தா. எல்லா ராஜாக்களுமே அப்படி இருந்திருக்கணுங்கிறது இல்லை. அப்போ அந்த கல்வெட்டு என்ன சொல்றது, தோஸ் கிங்ஸ், எந்தெந்த ராஜாக்கள், சிற்றரசர்களோ ராஜாக்களோ தங்கள்கிட்ட அவ்வளவு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுண்டவா பரசுராமருடைய பரசு கிட்டேந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக காடு தோறும் மிருகங்கள் போல் வாழ்ந்தார்கள்.